வேர்ல்டு லெவலில் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒன்றும் தெரில. அரசியல் அரசியல் அரசியல்ன்றாங்க. நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மைல்கல்லா இருந்த ஒரு விஷயத்த கைக்கு எட்டுற தூரத்து அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு நம்மளோட துணை முதல்வர். கரெக்ட் இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கு, நம்ம ஸ்டேட் எங்கே இருக்குன்றத மட்டும் பாருங்க. இந்த விளையாட்டுத்தனமான தற்குறித்தனமா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸ்டாலின்லாம் சும்மா கிடையாது, முதலமைச்சர்லாம் உதப்பட்டு மிதிப்பட்டு கவுன்சிலர் ஆகி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க உண்மையிலே. ஆனால் மக்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. ஆனால் இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய பயன் அடைஞ்சிருக்கு. அதனால இல்லை, விளையாட்டுத்துறையில் முதல்ல இல்லைன்றது சொல்லலாம், ஓகே. ஆனால் இப்போ சேப்பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அவர் பண்ண மாற்றம்லாம் எல்லாமே அதிகம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த இது வாங்கியிருக்காங்க அவார்டு. அதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையிலே. இன்னமும் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு ஒரு லேடி வந்து பேசினாங்க, எங்களுக்கு பண்ணதுலே அதிகமாக பண்ணது இவர் தான், உதயநிதி தான். அவர் தவிர கிரிக்கெட்டு அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியனில் வந்து கார் ரேசிங்கு நம்ம தமிழ்நாடுக்கு நுங்கம்பாக்கத்தில் பண்ணது அவர் தான். வேர்ல்டு லெவலில் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒன்றும் தெரில. அரசியல் அரசியல் அரசியல்ன்றாங்க. நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஒவ்வொருமே பப்ளிஷ் பண்ணுறாங்க எல்லாமே. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். இந்த ஃபின்டெக் கட்டினா அந்த பக்கத்தில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் யார் கட்டுவா? நம்மளுக்கு தெரியுமா கட்டும்போது? கட்டுறதுக்கு எனக்கே தெரியாது. இப்போ பார்த்தா திடீர்னு இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. வளர்ச்சி நிறையா இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியல. ஒரு சின்ன ஒரு அரசியல் மோகத்தை வச்சு நிறைய பேர் தப்பான கலந்து பேசுகிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா மோகம். ஒன்றுமே இல்லாதவருக்கு வந்து திடீர்னு வந்து சிஎம் ஆகணும், சிஎம் அங்கிள்ன்றதெல்லாம் வந்து அவர் வயசுக்காவது ஒரு மரியாதை தரணும். அவர் பண்ணுற சில விஷயத்தெல்லாம் அவரும் வரலாம், யார் வேணா வரலாம். ஜெகநாயகத்தில் யார் வேணா அரசியல் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது அவர்கிட்ட இல்லை உண்மையில. அவர் பண்ணுறத பார்த்து அவர் கூட இருக்க எல்லாருமே அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு லைக் பண்ணுறது, கை தட்டுறது, இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து செட் ஆகாது. அவர் நல்லா இன்னும் பண்ணாருன்னா அவரும் நல்லா வரலாம். யாரும் வரக்கூடாதுலாம் சொல்ல வரல. கண்டிப்பாக வரும். அவங்க பண்ண விஷயத்துக்கே கண்டிப்பாக வரும். நிறையா பண்ணியிருக்காங்க. மக்களுக்கும் தெரியும், சும்மாலாம் கிடையாது. 1000 ரூபாய் கொண்டு வந்தது நம்ம டிஎம்கே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாராவது பண்ணாங்களா? எடப்பாடி என்ன சொன்னார்? அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு எடப்பாடி சொன்னார். ஆனால் இவரே சாத்தியப்படுத்தினார். இவங்க கொடுத்து போன கஜானா டைமில் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் கொரோனான்னு மீண்டும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் காசு 1000 ரூபா கொண்டு வந்தார். ஃப்ரீ பஸ்ஸுன்னு லேடிஸ்க்கு கொடுத்தாரு. நிறைய பேர் அதை எடுத்து வச்சு அதுக்கு அவங்க செலவு யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்மளுக்குலாம் ஒரு பெரிய காசு இல்லை அது. ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. படிக்கிற நாள் முதல்வர் திட்டத்தில் 1000 ரூபா மாதம். இதெல்லாம் யார் கொடுப்பா? இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் உண்மையிலே. ஆனால் மக்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. ஆனால் இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய பயன் அடைஞ்சிருக்கு. அதனால ப்ரோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரோ. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்ததுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எப்படி சொல்கிறது வேலைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. எந்த ஸ்போர்ட்ஸுமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வேணாம் அந்த ஸ்போர்ட்ஸ் வேணாம் எல்லாருமே. இப்போ எங்களுக்கும் நான் பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். பாக்ஸிங் க்ளவுஸ்லேருந்து பாக்ஸிங் கிட் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆமாம், எஸ்டிஐடி ஓகேவா, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு ப்ரோ ஸ்போர்ட்ஸுக்கு. இப்போ F1 ரேஸ்லாம் நடத்திட்டு இருந்தாரு பாருங்க. ப்ரோ இப்போ அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு USA க்ளவுஸே எடுத்திங்கன்னா ஒரு 3500 கிட்ட வரும் ஒரு க்ளவுஸே பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ரோப்பு, கிரிப் பேண்ட் எல்லாம் சேஃப்டி பார்த்தா ஒரு 7 to 8 கிட்ட வந்துடும் ப்ரோ. எப்படி பார்த்தாலும் நல்லா யூஸ்ஃபுல் ப்ரோ. இப்போ ஊர் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அதே மாதிரி ஏசி ஒன்று கேட்டிருக்காங்க, பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணி தருவார். பண்ணி தருவார். சூப்பராக வேலை பார்த்துருக்காரு ப்ரோ. இன்னும் நல்லா பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது, பண்ணுவார். நிச்சயமாக ஆதரவு இருக்குது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யாத திட்டம் கிடையாது. அதுவும் இந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க. சாதாரண பாமர மக்கள் கூட ஒரு விளையாட்டுத்துறையில் போக முடியாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி ஒரு மைல்கல்லாக இருந்த ஒரு விஷயத்த கைக்கு எட்டுற தூரத்து அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு நம்மளோட துணை முதல்வர். இதை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறையில் போகாதவங்க கூட இன்றைக்கி எல்லாருமே விளையாட்டுத்துறையில் போயிட்டுருக்காங்க. அதுலேருந்து நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத ரொம்ப துல்லியமாக யோசிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த துணை முதல்வர் கையிலே இந்த பொசிஷன் இருக்கிறதுனால இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, இது திமுகவோடையும் தமிழ்நாட்டோடையும் இளைஞரோட வளர்ச்சிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? இது இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி போகிறத வந்து இந்தியா முழுக்க போய் சென்றடைகிற அளவுக்கு இருக்குது. நான் பிற்காலத்தில் வந்து இன்னும் வேகமாக உலக அளவில் வந்து
ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது திமுக இந்த மாதிரி வெற்றி பெறலாம். கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். 200% உறுதியாக சொல்றேன். குறிப்பா வந்து இந்த உதயநிதி சார்ந்து வந்து இளைஞர்களும் மாணவர்களும் பயன்படுறாங்க. ஆமாம், ஆனா இளைஞர்களும் மாணவர்களும் விஜய் சைடு தான் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு சொல்லிப்பாங்க. அது ஒரு கண் துடைப்பான ஒரு பேச்சு தான் சொல்லணும். அதாவது பொதுமக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக செயல்படணும், இன்னும் மேற்கொண்டு தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம திமுகவுக்கு தான் நம்ம ஓட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு அந்த திட்டம்லாம் நமக்கு வரும்ன்றது என்ன நிச்சயம். வேறு ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்ததும் முதல் வாரத்தை என்ன சொல்லுவாங்க, கஜானா காரின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த திட்டத்தெல்லாம் நிறுத்திட்டு புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அதை தவிர்க்க தான் பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி இந்த திட்டத்தை இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வந்து திமுகவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்திருக்கு. அடுத்து நிறைய திட்டங்கள் 2.0 இது பெரிய லெவலில் கொண்டு போகும். 234 தொகுதி கம்பல்சரி. 234 தொகுதியில 120 தொகுதி சாலிடு நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த உதயநிதி ஸ்டாலின் மினிஸ்டரியும் இந்த விளையாட்டுத்துறைக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு. அதுல மக்கள் மெயின் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக. அதாவது தமிழ்ல சொன்னா திமுக, இங்கிலீஷ்ல சொன்னா டிஎம்கே. இவங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு அதிகமா வந்து முக்கியத்துவம் தராங்க. எல்லா விஷயத்திலுமே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது விளையாட்டுத்துறைக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அதிகமா வந்து ஊக்கத்தோட இருக்கணும். என்னை பொறுத்தவரை அதான் சொல்லுவேன். இந்த விளையாட்டுத்தனமான தற்குறித்தனமா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உண்மையான ஒரு விஷயம். திமுக கண்டிப்பா வெற்றி பெறுமா? கண்டிப்பா வரும்பா. டிவிக்கு எல்லாம் ஒண்ணுமே வராது. என்னை பொறுத்தவரை அதான் சொல்லுவேன். ஓகேவா? நான் திமுக கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இளைஞர் அணிகளுக்கு திமுக ஆட்சி தான் வரும் அடுத்தது கன்ஃபார்ம். எல்லாருக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, மாதம் 1000 ரூபாய் போடுறாங்க. குழந்தைங்களுக்கு சத்துணவு, இதெல்லாம் ஃபுல்லாக காலை உணவு. விளையாட்டுத்துறைக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எல்லா தொகுதியிலும் ஒரு மினி ஸ்டேடியம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இது மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்க மாட்டாங்க. ஆதரவு கன்ஃபார்மாக இருக்கும். அவர் நான் அந்த கட்சி இந்த கட்சின்லாம் பேசல, பொதுவாக பேசுகிறேன். நல்ல அவருக்கு இது இருக்குது விளையாட்டுத்துறையில். இப்போ விஜய் வந்து, நான் விஜய் பற்றி தப்பாக சொல்லல, அவர் ஒரு நடிகர். அவர் ஒன்றும் ஒரு சிஎம் இது கூட ஆகலை, எம்எல்ஏ ஆகலை, கவுன்சிலர் ஆகலை. எடுத்ததுமே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது யாருமே. ஸ்டாலின்லாம் சும்மா கிடையாது. முதலமைச்சர்லாம் உதப்பட்டு மிதிப்பட்டு கவுன்சிலர் ஆகி ஜெயிலில் மிஸ் எடுத்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் மேயர் ஆகி அப்புறம் சிஎம் ஆகி கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை. 67 வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு. இப்போ மக்களுக்கு நல்லது தான் செய்கிறார். லேடிஸுங்களுக்கு டாஸ்மாக் கடை, எந்த கட்சி வந்தாலும் டாஸ்மாக் கடை திறப்பாங்க. அதை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் 10 வருஷம் திறந்தீங்களே ஏடிஎம்கில். அப்போது இந்த கட்சி அந்த கட்சி நான் பொதுவாக சொல்கிறேன். அடுத்த சிஎம் ஸ்டாலின் தான் 2வது தர. மாணவர்கள் மத்தியில் அமோகமாகுது. அமோகமான வெற்றி. 2026 சிஎம் அவர் தான். அது பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஆதரவு வருமான திமுக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 3 கட்சி எல்லாம் இது பண்ணுறதுனால அது எப்படிங்கிறது தெரியலையே. வந்த ஓட்டு விழுந்தாதான் அது என்னங்கிறது தெரியும். 70 வருட பாரம்பரிய கட்சி இத்தனை கூட்டணி கட்சிகளோட நிற்கிறாங்க. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னங்கிறது புரியல. ஏன்னா எல்லாம் சிறு பசங்களா இருக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஓட்டு எப்படி விழுவுங்கிறத தெரியல. ரொம்ப நல்லா செய்கிறாரு. அது கேள்விப்பட்டேன். மக்கள் மத்தியில் ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்களே, கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பாக வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னா என்ன காரணம்? அப்படி என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்கள விட்டா வேற யாரும் கிடையாது. ஆமாம், திமுக மக்கள் மத்தியில் திமுகக்கு ஆதரவு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி பாக்குறீங்க? நான் எங்களை மாதிரி வயசானவங்களாம் அவங்களுக்கு தான் நான் சின்ன போயதுல தான் அவங்களுக்கு தான் போட்டுருவேன். அதாவது கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா மாதிரி கொஞ்சம் இந்த 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 தற்கொலை, அதாவது இந்த சில டிவிகே வைஸ் இந்த மாதிரி வந்து வர கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து அது உண்மைத்தன்மை தெரியாமலே இவங்க பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், நம்ம வந்து கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. நம்ம ஜிடிபி growth முதல் கொண்டு கடைசி அந்த ஏடிஎம்கே பீரியட்லேருந்து இப்போ நம்மளோட பீரியட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அது வந்து ஒரு காமனான ஒரு பீப்புளுக்கு வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ஆனால்
அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்போ இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சு மாதம் வாங்குற அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வச்சு எப்படி ஆகுது, ஒரு ஃப்ரீ பஸ்லேருந்து அவங்களுக்காக வந்து எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, அந்த ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளோ சேவிங் ஆகுது, எவ்வளோ மாற்றம் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க கொஞ்சம் சில யங்ஸ்டர்ஸ் வந்து சும்மா இந்த வெறுமனே இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இவ்வளோதான்றது தெரிஞ்சுக்கூடாது. ஸோ அந்த வேட்பாளர் அந்த இதுவில் என்ன வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். கம்பேர் டு அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளோட இது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து 100% டிஎம்கே தான். ஸோ இந்த இருக்கிற ஒரு சில இந்த யங்ஸ்டர்ஸும் சும்மா வெறுமனே இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு சும்மா வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு லைக்கப் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்டேட்டஸ் போட்டால் அது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கு, நம்ம ஸ்டேட் எங்கே இருக்குன்றத மட்டும் பாருங்கள். பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்தால் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கிரவுண்ட்ஸ் அதிகமாக கட்டி கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு கட்டணும் நல்லது தான் ப்ரோ. நிறைய இடத்துல கிரவுண்ட் இல்லை, எல்லாமே ரோட்டில் விளாட்றோம். கிரவுண்டு இருக்கனால நல்லா இருக்குமே, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வைஸ்ல வந்து இப்போ முடியாதவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு சொன்ன பாக்ஸிங் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இல்லைன்னா வந்து சைக்கிள் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தரது. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ப்ரோ. நம்மளால முடிஞ்சுட்டு வாங்குறோம், முடியாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லா எப்படி பண்ணிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் இன்னும் சான்ஸ் கிடைச்சா இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுவாங்க. இன்னும் பெட்டராக லைஃப்பில் வரும். வாங்கி